எபிசோட் 3ல பார்த்தீங்கன்னா, நம்ம வெற்றி வந்து ஐஷுவ பார்த்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா, காலையில போனாலும் சரி, சாயங்காலம் போனாலும் சரி, எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு எந்நேரமும் மாப் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம என்னன்னு தெரியல, அவங்க மாப் போட ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த ஒரே இடத்தையே ரொம்ப நேரமா தேய்ச்சிட்டு இருப்பாங்க. சரி ஓகேங்க. அத பார்த்து வந்து நம்ம வெற்றி பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அதுவும் இல்லாம அது சொந்த பொண்ணு அப்படிங்கிற மேட்டர் வேற அவருக்கு தெரிஞ்சிரும். அதாவது வெற்றிமாறனோட பொண்ணு அப்படிங்கிறது. அட கடவுளே! சொந்த பொண்ணுக்கா இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்ட குடுத்தாரு அப்படிங்கிற மாரி ஒரு ஷாக் ஆவுறது. ஆனா, அந்த இடத்துல நம்ம பாண்டி வந்து சொல்லியிருப்பாரு, "அங்க நல்ல வேளை சிசிடிவி கேமரா இல்லன்னா நீ வந்து மாட்டியிருப்ப. நீ போய் சாரிலாம் கேட்டுறாத. அவ பயங்கரமா செஞ்சு விட்டுருவா" அப்படிங்கிற மாரி அவர் சொல்றது. அண்ட் இந்த இடத்துல எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இவங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போறாங்க. ஒரு தள்ளுவண்டி கடைக்கு. அண்ட் அங்க வந்து சமைக்கிறதுக்கு ஆள் இல்ல அப்படிங்கிறப்போ, வெற்றி வந்து "நான் பண்ணவா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள இறங்கி டக்குனு அவர் சமைக்க ஆரம்பிச்சது. அண்ட் அத சமைக்க ஆரம்பிச்சோனே அவர்கிட்ட இருக்கிற அந்த ஹேப்பினஸ வந்து சூப்பரா காட்டியிருப்பாங்க. ஆனா அங்க கடைக்கு திரும்ப ஆளுங்க வந்து இன்னும் 2 இட்லி வேணும் அப்படிங்கிறப்போ, அங்க இருக்கிறவங்க வந்து "டேய் என்னடா?" அப்படின்னு கேட்பாங்க. "வாங்குங்க, வாங்குங்க பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொன்னோனே, அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஹேப்பினஸ் அண்ட் "நீங்க என்ன இங்க வேலைக்கு சேர்ந்துக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்ட அந்த டீலு எல்லாமே வந்து அந்த சீனே வந்து ஒரு மாரி ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கா ரொம்ப அழகா இருந்தது. ஆனா அந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெற்றி வந்து ரொம்ப ஹேப்பியா இருப்பாரு. நான் கூட நினைச்சுட்டேன் சரி ஓகேப்பா அவருக்கு வந்து இப்ப எக்ஸ்ட்ரா காசு வரப்போகுது. ஸோ கடன ஈஸியா அடைச்சிடலாம்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, காச பத்திலாம் சுத்தமா யோசிக்காம, "நேத்து நான் சமைச்சேன். நான் நெறைய பேருக்கு வந்து சாப்பாடு போட்டேன். எனக்கு அது அவ்ளோ சந்தோஷமா இருக்கு" அப்படிங்கிற மாரி அவரு சொன்னது, அந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜன் வந்து யாரு என்ன அப்படிங்கிறதையும் நமக்கு காட்டியிருப்பாங்க. அதாவது அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட போயிட்டு அந்த கணக்கு வழக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்போ, "உங்க அம்மா வந்து இங்க கிளீனரா ஜாயின் பண்ணது. உன்ன அந்த சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நீ எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் காட்ட வேணாம். நீ என்ன கரெக்ட்ன்னு நினைக்கிறியோ அத பண்ணு" அப்படின்னு அவர் சொல்றது. ஸோ எந்த அளவுக்கு வந்து அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க அம்மா வந்து கிளீனரா அங்க ஜாயின் பண்ணாங்க. அவங்க பையன் வந்து இப்ப அங்க மேனேஜரா இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ, அவரோட ஸ்டோரிய வந்து என்னைக்காவது காட்டுனாங்க அப்படின்னா, அதுவுமே ரொம்ப நல்லா இன்ஸ்பைரிங்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நெடுமாறன பத்தி வந்து நம்ம ராஜன் சொல்றப்போ, அந்த ஹோட்டல் ஓனர் வந்து 2 பேரையுமே எந்த அளவுக்கு ஈக்குவலா ரெஸ்பெக்ட் பண்றாரு அப்படிங்கிறத வந்து நல்லா காட்டியிருப்பாங்க. அதாவது நெடுமாறன வந்து நம்மளால வாங்க முடியாது. அவரு எங்க போணும்னு விருப்பப்படுறாரோ அங்க தான் போவாரு. அவரு அவ்ளோ பெரிய செஃப். ஸோ அவரு இங்க வந்திருக்கிறாருன்றப்போ, உன்ன எந்த அளவுக்கு நம்புறனோ, அதே அளவுக்கு தான் அவரையும் நம்புறேன். ஸோ என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாரி அவர் சொன்னது வந்து சூப்பரா இருக்கும். அண்ட் நம்ம ஐஷு அண்ட் வெற்றியோட அந்த அவங்களோட அந்த மீட்டிங் அண்ட் ஸ்லோவா எப்படி அவங்களுக்குள்ள ஒரு அந்த பாண்ட் ஆகுது. அப்படி செம்ம கிராஜுவலா நேச்சுரலா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அவங்க மாப் போட்டுட்டு இருக்கப்போ இவர் வந்து எகிறி குதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வழுக்கி விழுவுறது. அத பார்த்து நம்ம ஐஷு சிரிக்கிறது. அண்ட் இவங்களும் "ஓ! உங்களுக்கு சிரிக்கலாம் தெரியுமா? பரவால்லங்க. நீங்க சிரிச்சா அழகா இருக்கீங்க" அப்படின்ற அவர் சொன்னது. ஸோ அதெல்லாமே அவங்களுக்குள்ள வந்து அந்த ஒரு பாண்ட் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகுறது வந்து நல்லா காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல தான் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து வர கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அப்பா, அம்மா அந்த ரீல்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க தெரியுமா? போன எபிசோட்ல. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து தனியாவே இருப்பான். ஏன்னா இவங்க 2 பேரும் இவங்க பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பையன் ரொம்ப பரிதாபமா பார்த்துக்கிட்டே இருப்பான். என்னடா இவங்க பாட்டுக்கு நம்மள தனியா விட்டுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்களேன்ற மாரி. ஸோ அவங்களோட ஃபோன் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சிசிடிவி ஆக்சஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த பையன் அந்த ஃபோன தூக்கி போட்டுட்டான் அப்படிங்கிற மாரி காட்டுனது, அது ஒரு நல்ல டச்சா இருந்தது. அதாவது எந்த அளவுக்கு அவன் லோன்லியா ஃபீல் பண்றான். அவன பொறுத்தளவுக்கு இந்த ஒரு ஃபோன் இருக்கனால தானே இவங்க 2 பேரும் அப்பா, அம்மா 2 பேரும் இத பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஃபோனே இல்லன்னா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அவன் அந்த ஃபோன தூக்கி போட்டது. அதுக்கு அவங்க அப்பா, அம்மா அவன அடிக்க போறப்போ வந்து அங்க வெற்றி டென்ஷன் ஆயி வந்து அவன் மேல தப்பு இல்ல, உங்க மேல தான் தப்பு அப்படின்னு கத்துனது. ஆனா அதுக்கப்புறம் வெற்றி பார்த்தீங்கன்னா, பாண்டி கிட்ட சொல்லுவாரு தெரியுமா? இந்த மாரி சின்ன வயசுல என்ன பார்த்த மாரியே இருந்தது. அதான் அப்பாக்காக நான் வந்து எவ்வளோ ஏக்கமா இது பண்ணனோ, அதே மாரி அந்த பையன் இருக்கிறான். அத பார்த்தோனே எனக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுல் கம்ப்ளீட் சர்க்கிள் அப்படிங்கிற மாரி வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ செக் பண்றப்போ, நம்ம வெற்றி தான் அன்னைக்கு பிளக்க கழட்டி விட்டாரு அப்படிங்கிறத வந்து வேற ஒரு கேமரால வந்து அவங்க செக் பண்ணி இவர் வந்து மாட்டிர்றாரு. நான் கூட நெனச்சேன், ஓகேடா மாட்டிட்டாரு. ஸோ ஐஸ்வர்யா ஏதோ பயங்கரமா போய் திட்டி பிரச்சனை ஆவப்போது அப்படின்லாம் நெனச்சா, அவங்க வேற மாரி வந்து இத டீல் பண்ணியிருப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். ஸோ இந்த எபிசோட்ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணியாச்சு. எபிசோட் 4 ரிவ்யூ பண்ணி தனியா நான் வீடியோ போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.